இருந்துச்சு. விஜயின் கடைசி படம் அப்படிங்கிறதால படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வந்துச்சு. படத்துல சில காட்சிகளுக்கு தணிக்கை குழு ஆட்சேபம் தெரிவித்ததால வெளியாவதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வந்திருந்துச்சு. இதுக்கு நடுவுல தான் விஜய் முழு நேர தேர்தல் களத்தில் இறங்கியதால இந்த படம் தேர்தலுக்கு அப்புறமா வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த சூழல்ல தான் சில நாட்களுக்கு முன்பு படத்தின் ஆரம்ப காட்சிகள் மட்டும் இல்லாம பாடல்கள் இணையதளத்துல வெளியாகி படக்குழுவை அதிர்ச்சியில ஆழ்த்தி இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இப்ப முழு திரைப்படமுமே இணையதளத்துல கசிஞ்சிருப்பது தாவேகா தொண்டர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தான் திரைப்படம் வெளியாகுவதற்கு முன்பா அது சாட்டிலைட் கட்டுப்பாட்டுல இருக்கும். இப்ப சாட்டிலைட் பாஜகவின் வசமே இருக்கு. திட்டமிட்டு படத்தை இணையதளத்தில் கசிய விட்டு விஜய்க்கும் தயாரிப்பாளர்களுக்கும் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி மிரட்டியிருக்காங்க. இதற்கு துணை முதல்வர் உதயநிதியும் மத்திய அமைச்சர் எல் முருகனும் தான் காரணம் அப்படின்னு தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா